ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு வந்துட்டு நான் வந்து சிக்கன் 65 பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு கொரியாண்டர் பவுடர் எடுத்துருக்குறேன் காய்ஸ், இஞ்சி பவுடர் எடுத்துருக்குறேன், இஞ்சி பவுடர் அண்ட் கரம் மசாலா எடுத்துருக்குறேன், 1 எக் எடுத்துருக்குறேன், கோர்ன் ஃப்ளவர் எடுத்துருக்குறேன், சோளமாக எடுத்துருக்குறேன், அப்புறமா காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்துருக்குறேன், சால்ட் எடுத்துருக்குறேன், அப்புறமா கர்லிக்ஸ் பவுடர் எடுத்துருக்குறேன், அப்புறமா பப்ரிக்கா எடுத்துருக்குறேன் காய்ஸ். நான் வந்துட்டு கலர் பவுடர்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, நான் குக் பண்ணுறதுல வந்துட்டு எதுவுமே கலர்கள் யூஸ் பண்ணவே மாட்டேன். அது வந்து நம்மளோட உடம்புக்கு வந்து இதாக இருக்கும், அதனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ பப்ரிக்கா போட்டிருக்கேன். அப்புறமா டூமரிக் பவுடர், யோகட் எடுத்துருக்குறோம் காய்ஸ். நீங்கள் யோகட் இல்லைன்னா கூட தயிர் போட்டுக்கலாம். எனக்கு வந்து தயிர் கிடைக்கிறது கஷ்டன்றபடியால் நான் வந்து யோகட் போட்டிருக்கேன். அப்புறமா கார்ன்ஃப்ளெக்ஸ், சோளமாக போட்டிருக்கேன், கோர்ன் பவுடர், எக்கு, அப்புறமா சிக்கன் எடுத்துருக்கிறேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் காய்ஸ். நல்லா கழுவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள், எக் அண்ட் கரம் மசாலா, ஜிஞ்சர் பவுடர், கொரியாண்டர் பவுடர், சால்ட் அண்ட் சில்லி பவுடர், கார்ன்ஃப்ளவர் அண்ட் யோகட், டர்மரிக் அண்ட் பப்ரிக்கா அண்ட் கர்லிக்ஸ் இவ்வளோ எடுத்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம் கொரியாண்டர் பவுடர், ஜிஞ்சி பவுடர், கரம் மசாலா பவுடர், சில்லி பவுடர், கர்லிக்ஸ் பவுடர், பப்ரிக்கா, turmeric and cornflower powder, எக் ஒரு எக் போட்டால் போதும். அப்புறமா தயிர், இப்போ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கலர் போடாமலே இந்த கலர்லேயே நான் சேவ் பண்ணியிருக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் வரும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, நார்மலான இந்த மாதிரி ஒரு இதில் வரணும். நமக்கு பேஸ்ட் வந்து நல்லா இதாக போட்டுட்டு ஒரு 1/2 hour வச்சுக்கிறோங்க. எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வச்சுட்டு அப்புறமா சிக்கன் 65 பொரிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டிலேயே நம்ம வந்து தயார் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்போயே வாங்கி அப்போயே நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறது நீங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் காய்ஸ். இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். போட்டு இப்போ நம்ம புரட்டி 1/2 hour வச்சுட்டு நம்ம பொரிக்கலாம் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து 1/2 hour வச்சுட்டு அப்புறமா நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம், பொரிச்சு எடுத்துக்கலாம். 1/2 hour கண்டிப்பாக வச்சு ஆகணும். கவர் பண்ணிக்கலாம் 1/2 hour. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் 65 பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து சிக்கனை ஒன்றா போட்டு பொரிக்கலாம். ரொம்ப நெருக்கமாக போடக்கூடாது, ஒன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பொரிச்சிக்கலாம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு காய்ஸ். பாருங்கள், சூப்பராக இருக்குது. கலர் எதுவுமே போடாமல் நான் இருக்கிற மசாலா வச்சு என்ன பண்ணணும் காய்ஸ். பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே, தேங்க்யூ. பாருங்கள் காய்ஸ், நல்ல மொறுன்னு இருக்கு பாருங்கள் காய்ஸ். சிக்கன் 65 வீட்டிலே நம்ம பண்ணலாம். அழகாக நம்ம 1/2 கிலோ சிக்கன் எடுத்தாலே போதும், நீங்கள் பண்ணலாம். வீடியோ பார்த்துட்டு காய்ஸ் எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. நீங்கள் கமெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்குறதில்ல. ஏதாவது ஒன்று நீங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள் காய்ஸ். நாங்கள் இப்போ தான் எல்லாமே பண்ணிட்டு வர்றோம். எங்களோட வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ.